ஹாய், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் மோஸ்ட்லி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உனக்கு என்ன வொர்ஸ்ட் பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கா, பெஸ்ட்டே இல்லையா, அதை ஷேர் பண்ணலாம்ல அப்படின்னு. அப்போ நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட பெஸ்ட் பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த கிளைண்ட்டை வந்து எனக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது. நமக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒரு என்கொயரி மூலமாக தான் தெரியும். அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என்னோட மேரேஜ்க்கு வந்து ஹஸ்பண்ட் ஹோமில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மேக்கப். பட் எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குது, அப்புறமா மேரேஜ் முந்தின நாள் எங்கள் வீட்டில் ரிசப்ஷன் இருக்குது, அப்புறமா எங்கள் வீட்டில் என்னோட சிஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பண்ணணும் மேக்கப். அதுக்கான பேக்கேஜ் எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம இன்ஸ்டாவில் நம்ம ஒரு ஷூட் வீடியோ பண்ணியிருந்தோம், அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வந்து கேட்டாங்க. பிரைடோட கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு என்னோட ஸ்கின் ஃபினிஷ்ல இருக்கணும் மேக்கப். ஏன்னா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்க எனக்கு வந்து லைட் ஷேட்ல போட்டு விட்டுட்டாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. ஸோ எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நல்லா இல்லைன்னு. அதனால ஸ்கின் ஃபினிஷில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி நம்மளுடைய பிரைட் எல்லாருக்குமே நம்ம ஸ்கின் ஃபினிஷில் தான் பண்ணுறது, அதனால தான் கிளைண்ட்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்குது. அதே மாதிரியே ஓகே, அவங்களுக்கு 7 o'clock ரெடியாக இருக்கணும், நம்ம 3:30 எல்லாம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. மேக்கப்பும் முடிஞ்சிச்சு. அப்புறமா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அவங்க வந்து ரிவ்யூ வேற போட்டு விட்டுருந்தாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக என்னோட ரிசப்ஷனுக்கும் நீங்கள் வந்து நல்லா இதே மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி தந்துருங்க அப்படின்னு. நம்மளும் ஓகேன்னு சொல்லியாச்சு. மேரேஜ் முந்தின நாள் ரிசப்ஷனுக்கும் நம்ம தான் போயாச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு சாரியும் ஹேர் ஸ்டைல் வந்து கேர்ள்ஸ் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு கேர்ள்ஸ், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா கிளைண்டோட ஃபேமிலிஸ், அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 சிஸ்டர், எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்னோட நம்பர் வேற கேட்டாங்க. உங்கள் மொபைல் நம்பர் தாங்க, எங்கள் வீட்லேயே மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, நான் உங்களை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அப்புறமா நாங்கள் பிரைட் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியல, அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு. சரி, உங்களை ஃபர்ஸ்டே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மேரேஜுக்கு கூட எப்படியாவது ஹஸ்பண்ட் வீட்டில் சொல்லி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம், உங்களே புக் பண்ணியிருப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு பிரைடுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது, பிரைடோட மாமிக்கும் அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கும் மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க மாமிக்கு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா ஏதாச்சும் பேசுவோம்ல, அப்போ அவங்க வந்து பிரைடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, சவுதின்னு நினைக்கிறேன். அவன் வந்து சின்ன வயசுலேயே சவுதி போயிட்டு காலேஜ் முடிச்ச அப்புறமா போயிட்டு நான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க சின்னதுலே. அவள் தான் ஃபுல் ஃபேமிலியுமே நல்லா எடுத்து பண்ணுறது. அவங்க சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாமே அவள் தான் பண்ணி வச்சா. எனக்கு கூட என்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின் போனால இறந்துட்டாங்க, என் ஃபேமிலி கூட அவள் தான் ஹெல்ப் பண்ணுறா ரொம்பவே, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆசை, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி பிரைடாக புகழ்ந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை, ஒரு கேர்ளாக இருந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு, ஃபேமிலிக்குன்னு கூட இல்லாமல் ஃபேமிலி அப்பாவோட தங்கச்சியோட ஃபேமிலியும் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டம் வந்தாலெல்லாம் அவள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவளோட மேரேஜுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப கலக்கலன்னு ரெடியாகி ரொம்ப பெஸ்ட்டாக அவளுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க சிஸ்டர் 3 சிஸ்டருக்கும் நம்ம தான் பண்ணியிருந்தோம். அதில் அவங்க செகண்ட் சிஸ்டர் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கண்டினியூஸாக எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து டைம் அவ்வளோவா இருக்காதுல்ல. அப்போது லாஸ்ட் பண்ண அவங்க சிஸ்டருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த அக்காவுக்கு என்ன பண்ணன்னு தெரில, அவங்க வீட்டில் எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த அக்கா பொறுமையாக சொன்னது, எங்களுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் நேரமே வந்தீங்க, நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம், ஸோ பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வேணாலும் நீங்கள் போகலாம், நீங்கள் பொறுமையாக பண்ணி விடுங்க அப்படின்னு. நம்ம அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் உடனே அவங்களே தந்துட்டாங்க. உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த கேப்பில் ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. நம்ம பிரைடோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ பிரைட் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, எனக்கு வந்து மேக்கப் முடிச்சிச்சு, நல்லா தான் இருக்கு, பட் நேற்று பண்ண அந்த பொண்ணு மாதிரி இல்லை, அவங்க பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க வந்து மேக்கப் வந்து ஈக்குவல் தான், பட் அந்த நம்ம பிரைட் கிட்ட பேசுகிற அந்த ஒரு விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு எனக்கு அவங்க தான் வேணும் அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி பண்ண முடியாதுல, நம்ம வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ண ஒருத்தங்களை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணி அந்த ஒரு மேக்கப் நமக்கு கிடைச்சா அது நல்லாவும் இருக்காது. அது இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணுறதோட வலி என்னன்னு எனக்கும் தெரியும். ஸோ அதை நம்மளே அவங்களுக்கு பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ நான் அதை ரொம்ப இது பண்ணல, ரொம்ப மைண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்.
அந்த பிரைட் சொன்ன இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா பண்ணா நம்ம கூடயும் நல்லா எனக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுற கிடையாது, எப்போவுமே பிரைடோட சஜஷன் தான். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஐப்ரோ திக்கா போடனா போடலாம், ஸ்மாலாக போடனா போடலாம், இல்லை எதுனாலுமே உங்களோட சஜஷன் தான். அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அந்த ஒரு வே தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் உங்களை பார்த்ததும் கிடையாது, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஷூட்டோட மேக்கப் அன்னைக்கு தான் அவங்கள பார்த்தது. அவங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய ரிவ்யூஸும் அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, அது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க இப்போ வர நம்ம கூட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி பிரைட்ஸும் இருக்காங்க. பிரைட் அப்போன்னு இல்லாமல் அதுக்கப்புறம் கூட எனக்கு நிறைய பேசுவாங்க. ஏதாச்சும் இல்லை நம்ம இப்போ பண்ணுற மேக்கப் கூட நல்லா இருக்கு, இது சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு குட் ஒரு வைப் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய பெஸ்ட் பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.